நீங்கள் செயல்படும் போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தாழ்த்துகிறதுனா என்ன? உங்களை பற்றி நீங்கள் பெருமையாக நினைக்காமல், மேன்மையாக நினைக்காமல், நான் பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை குறித்து நீங்கள் பெருமை பாராட்டி கொள்ளாமல், உங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டி கொள்ளாமல் இருப்பதுதான் தாழ்மை. நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம்னு சொன்னா இதுக்கு காரணம் யாரு? கர்த்தர் தான். நான் இந்த உயர்ந்த இடத்துல இருக்கிறேன்னு சொன்னா அது கர்த்தர் கொடுத்ததுதான். கீழே இருந்த என்னை உயர்த்தி வைத்தது கர்த்தர் தான் அப்படின்னு சொல்லி அந்த மேன்மை, மகிமை, பெருமை எல்லாம் கர்த்தருக்குரியது. அந்த மேன்மையை நம்ம எடுத்துக்க கூடாது. நீ எப்போ கர்த்தரை மேன்மைப்படுத்துறியோ அப்ப கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அதுதான் சொல்றாருங்க, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். உன்னை நீ தாழ்த்தினால் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உன்னை நீயே உயர்த்தி கொண்டால் மற்றவர்கள் முன்பாக நான் தான் உங்கள் போதகர், நான் தான் உங்களோட பிதாவா இருக்கிறேன், என்னை பிதான்னு கூப்பிடு, என்னை போதகர்னு கூப்பிடு, எனக்கு இதெல்லாம் செய், எனக்கு வணக்கம் வைக்கணும், நான் வழியில ரோட்ல வந்தா எனக்கு வணக்கம் வைக்கணும், உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்தா என்னை ஃபர்ஸ்ட் சீட்ல உட்கார வைக்கணும், இப்படியெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா?